Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப ஒரு கிராமம், அதுக்குள்ள ஒரு இன்டீரியர் ஒரு இடம். அவங்க அப்ப வந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடினார் ஸ்டேஜ்ல. திடீர்னு பயங்கரமா கைத்தட்டி எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. அதனால அவர் என்ன இப்படி பண்றாரு, இவருக்கே அவர்கிட்ட என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்னா அந்த பாட்டுக்காக தான் கை தட்டுறாங்க. வந்து டிஜே ப்ரோ பாட்டு. என்ன பாட்டு? முட்டு முட்டாதான். ஸ்கூல் படிக்கும்போது இங்கெல்லாம் உங்களுக்கு காலேஜ் அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா, அவங்க குழந்தை இப்ப ஃபேன்ஸா இருக்காங்க. எதனால வந்து டிஜே வந்து ரிமைனிங் சிங்கிள் அப்படின்ற மாதிரியே ஒரு அதெல்லாம் இல்ல, எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு நம்ம இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போலாம் அவசரப்படுறது இல்ல. இப்ப நீங்களே அவசரப்பட்டிருக்கீங்க, இவர அவசரம் இல்ல. நான் இது வரைக்கும் அவசரப்படல, இவங்க பட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டேக்அவே ஆஸ் அன் ஆக்டர் இல்லைன்னா ஒரு ஆஸ் அன் பர்சன், ரெண்டு டேக்அவே வச்சுக்கலாம். ரெண்டு பேர்கிட்ட இருந்தோம். அவர் தனுஷ் சார் கிட்ட இருந்து மேபி அவரோட டைம் அண்ட் டெடிகேஷன். இப்ப இப்படி சொன்னா சிம்பு கிட்ட அது இல்லையா? நான் ஆக்சுவலா சிம்பு நான் ஃபேன். நானும் தான். தனுஷ் சார் கூட நடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் தனுஷ் சாருக்கே தெரியும் நான் சிம்பு. டிஃப்ரெண்டான ஒருத்தர்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார், தளபதி சார். அந்த அடுத்து அவங்ககிட்ட வரும். விஜய் சாரா இருந்தா கூட அவர் எனக்கு சரியா பிடிக்கும். ஆனா நான் போயிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னதான் ஃபேன்ஸா இருந்தாலும் அவரு தப்பா நினைக்க கூடாதுல்ல. அப்ப நான் அதற்காகவே பேசாமே இருப்பேன். அவரை வந்து என்ன செய்வாருன்னா அடிக்கடி வந்து கேட்பாரு, என்னம்மா ஓகேவா ஓகேவா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் சைலண்டாவே இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், சார் உங்களை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு. நான் கேட்பேன், நீங்க ஏதாச்சும் பேசுங்க சார். நான் என்னத்தம்மா பேசுறேன். அப்ப நான் எனக்கு ஜாலியா இருக்கும். அப்பாடியோ நம்மள மாதிரி ஒருத்தரா. ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்காக. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1 அழகான ஒரு ரொமான்ஸ் ஜானர்ல சூப்பரான ஒரு கதைக்களத்தோட ரெடியா இருக்கிற ஒரு படம் அப்படின்னா உசுரே. ஒரு பக்கத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இன்னும் என்னெல்லாம் இருக்கு, அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கொஸ்டினா இருக்கு. அண்ட் நான் வந்து ஹீரோயின் அண்ட் ஒரு சூப்பரான காமெடியனா நம்ம கூட எல்லாரும் கூட இருக்கக்கூடிய சூப்பர் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் டிஜே, ஜானனி அண்ட் ஆதித்யா கதிர். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? ஓகே. ஆனா ஓகே இல்ல, கூடி சீக்கிரம் சரியாயிடும். அது படம் ரிலீஸ்ல, அதனால அது ஃபீவரா. ஆமா, லவ் ஃபீவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய கேர்ள்ஸ்க்கு அவரை பார்த்து ஒரு ஃபீவர் வருது. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து படத்தை பார்த்தோன்னே அதெல்லாம் இல்ல, சைனஸா. யா அகைன் நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா கொஞ்சம் கம்மியாயிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பையன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு லவ் அப்படின்றது. சோ இது வந்து உங்க தேடி வரும்போது உசுரே அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஃபீலிங்ல இருந்தது? நல்லா இருந்தது. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு லவ் பண்ணா நல்லா தானே இருக்கும். ஏன்னா சண்டை வந்து போய் தேடி, இப்போ வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஏரியால போய் தேடி கண்டுபிடிச்சு சண்டை எல்லாம் வரும். பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ரெகுலரா சண்டை வரும். நீங்கதான் டைரக்டரா? ஜாலியா இருக்கும். அண்ட் அகைன் நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல இருந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம தான் லீட் பண்ண போறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? உசுரே உங்களை நோக்கி வரும்போது அந்த ஒரு சில்ஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஆக்டர் எல்லாமே ஆக்டர் தானே. அது ஒரு படம், இது ஒரு படம். அதுலயே நடிச்சிருக்கேன், இதுலயே நடிச்சிருக்கேன். அதுலயே பேமெண்ட் வாங்கியிருக்காரு, இதுலயே வாங்கியிருக்காரு. உங்களுடைய டேக்? எனக்கு ஓகே தான். ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கவலையா இருக்கும். கவலை மீன்ஸ் ஒரு பயமா இருக்கும். என்ன இல்ல, ஒரு பயம் இருக்கும். எப்படி பயமா இருக்கும். ஏன்னா இப்ப ஃபுல்லா ஸ்கிரீன்ல நாம வர போறோம், தெரிய போறோம். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா வந்து இவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, இப்படிதான் வளமையா. அதனால வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா அப்படி தெரிஞ்சிடும், ஒரு பயம் இருக்கு. மற்றபடி ஓகே தான், ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல். அண்ட் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது ட்ரெய்லர்ல. லவ்லயும் இன்டென்ஸ் இருக்கு, ஃபைட்லயும் இன்டென்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் கரெக்டா சொல்லுங்க. நீங்க இன்டிமேட்னு சொன்னாதான் நீங்க வந்து பயப்படலாம்.
சொல்றதுலாம் எப்படி இருக்கு லவ்லியும் இருக்கு இன்டென்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆக்ஷன் தான் கேக்குறீங்க ரெண்டு இன்டென்ஸுமே நீங்க சொல்லலாம் இல்ல ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கர இன்டென்சிட்டி லைக் பயங்கர அவர் ஹீரோயினை கட்டிப்பிடிச்சதை விட வில்லனை கட்டிப்பிடிச்சது அதுதான் அதிகமா இருக்கு. தட்ஸ் ரைட் டைரக்டர். ஸோ இன்டென்சிட்டி வந்து அதிகமா ஆக்ஷன்லயும் ஃபேமிலி ட்ராமா பெர்ஃபார்மன்ஸ் இமோஷன் பயங்கரமா இருக்கும். படத்தை பாருங்க. அண்ட் அவர் கூட வந்து உங்களுக்கு இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது நிறைய இருக்கா. இந்த பேர் பின்னாடியே வந்து வாழையில புடிச்சிட்டு ட்ரெய்லர்லயே வந்திருக்குமே அழகா வந்து நீங்க வாழையில புடிச்சிருக்கீங்க. உட எத்தனை வரலங்க அன்னைக்கு. இது ரொமான்ஸா? ஆமா, சின்ன சின்ன ரொமான்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து போடுறாங்க ரீல்ஸ்ல இருந்து மீம்ஸ்ல இருந்து போடும்போது சே இப்படி எல்லாம் நமக்கு லவ் பண்றது ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்தி நிக்கிறாங்களா எங்களுக்கே. ஐயோ இந்த தெந்தில ஒரு படத்துல இலைய வச்சுன்னு பாட்டு போகுது இன்டர்வியூ. ஓகே இல்ல அகைன் அதெல்லாம் வந்து லவ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நிறைய இலைய பார்த்தோன்னா சாப்பிடணும் தோணும். அகைன் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி குட்டி குட்டி கியூட் ரொமான்சஸ் எல்லாம் வந்து ரியாலிட்டில நம்ம வந்துட்டு உடனே லவ் பண்ணும்போது ஒருத்தர உடனே கட்டி பிடிக்கிறோம். அது ரெட் பிளாக் இல்ல, உடனே முத்தம் கொடுக்கறதெல்லாம். அது இல்லாம நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஊர்ல லவ் பண்றதுனா இப்படிதான் இருப்பாங்க. அதுவும் இப்பதான் வந்து இப்போ நிறைய பேர் லவ்வுக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ எல்லாம் வந்து லவ் என்றாலே ஒரு இப்போ ஒரு பையன் நாங்க நமக்கு பிடிச்சாலே அது லவ் தான். இப்ப வந்து நிறைய நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்கு கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்ல இப்ப வந்து லவ்வுக்கே நிறைய ஷிப் இருக்கு. இருங்களேன் ஜனனி நீங்க சொல்லுங்க. நிறைய நிறைய ஷிப் எனக்கு நிறைய ஷிப் இருக்குங்க. அது பாருங்க நீங்க அதானே சொன்னீங்க. எனக்கு ஷிப் அப்படி எல்லாம் தெரியாது. அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேரு என்ன பெஸ்டி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் பெஸ்டி. அப்புறம் வந்து தெரியல எனக்கு அது கங்கால தெரியல. சிச்சுவேஷன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து அது என்ன சிச்சுவேஷன்ஷிப்? அப்போதைக்கு இப்ப நான் வந்து எனக்கு கஷ்டம் எப்படி எனக்கு கஷ்டமா இருந்தா அப்போ ஒரு காதல் வந்து அது சிச்சுவேஷன். அப்படி இல்லங்க, சிச்சுவேஷன் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடணும். அந்த ஷிப் தான் இப்பதான் போயிட்டு இருக்குங்க. இப்ப போயிட்டு இருக்கா சிச்சுவேஷன்ஷிப் அப்படியா? இல்ல சிச்சுவேஷன்ஷிப் எப்படின்னா அந்த அந்த நேரத்துக்கு அப்ப ஒரு காதல் வீட்டுக்கு போயிட்டா வேற ஒரு வீட்டுக்கு போனா கவுஸ் லவ். அது ஒருத்தவங்க ஒரு அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சா பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி. இப்ப இல்ல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கவுச் லவ்ன்றாங்க. அது அது எனக்கும் வந்து கவுச் லவ்வா. கவுச் லவ்? ஆமா, இதுக்கு தான் நான் சிங்கிளா இருக்கேன் 2 வருஷமா. என்ன கவுச் லவ்? கவுச் லவ்னா ஒரு எப்படி சொல்றது, வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி. வெயிட்டிங் லிஸ்ட்? ஆமா, நீங்க கவுச்ல வெயிட் பண்ணுங்க, அடுத்து நான் உங்களை கூப்பிடுறேன். அடுத்த கோச்ல வர்ற மாதிரி. என்னது குடிக்கறதா கோச்னு போய்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு சொன்னாங்க, ப்ரோ ஜோன்லயே வச்சிட்டு திருப்பி ஏதோ உங்களுக்கு இது இல்ல. நான் வந்து ஆதித்யா கபூரோட காலம் கரெக்ட்டா. நம்மலாம் வந்து நாங்கெல்லாம் வந்து அந்த காலம் அப்படி வச்சுக்கலாம். ஸ்கூல் போறீங்களா? இல்ல உங்களோட நான் நீங்க 10th படிச்சிருப்பீங்க, நாங்க 9th படிச்சிருப்போம். அவ்வளவுதான். கைய ஏங்க நான் உங்களோட பாட்டை வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருக்கேன். உனக்கு என்ன வயசு? சின்ன வயசு தான். எனக்கு அந்த கேள்வி கேட்கவே இல்லை. நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா பழகிருக்கோம். பட் ஐ திங்க் ஏஜ் क्वेश्चन நான் கேட்டேன். அண்ணான் கூட தான் பழகி இருக்கேன் நான். நைஸ். ஆனா அது உண்மைதான். பிகாஸ் ஏன்னா உங்களுடைய பாட்டெல்லாம் நாங்க வந்து எப்படி சொல்றது, வயசான ஃபீல் இல்ல. பட் ஆனா அந்த பாட்டுக்கு அவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னும் போது ஒருவேளை நம்மளும் சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்துருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு நான் இப்ப மிமிக்ரி ஷோஸ் எல்லாம் பண்ணுவேன்ல, ரொம்ப ஒரு கிராமம், அதுக்குள்ள ஒரு இன்டீரியர் ஒரு இடம். அவங்க அப்ப வந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடினார் ஸ்டேஜ்ல. பயங்கரமா கைத்தட்டி எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. அதனால அவர் என்ன அப்படி பண்றாரு, இவருக்கே அவர்கிட்ட என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்னா அந்த பாட்டுக்காக தான் கை தட்டுறாங்க வந்து டிஜே ப்ரோ பாட்டு. என்ன பாட்டு? முட்டாதான் இருக்கும். ஏன்னா மூளை முடுக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து அவ்வளவு வந்து ஃபேமஸ். நான் கேட்டேன் இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்குமாவுன்னா, அவங்க கேபிள் சேனல் எல்லாத்துலயும் அந்த பாட்டு தான் ஃபேமஸ். சோ அப்பத்துல இருந்தே தலைவன் ஃபேமஸ். அடடா. அந்த யூடியூப் இன்டர்நெட்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து மேபி வந்து தேன் குடிக்கலாம் ஆரம்பிச்ச டைம்ல தான் யூடியூப் யா
ஆதி வந்து he released கிளப்ல மப்ல அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. யோகி பியான் எல்லாம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல்லவன் அது ஒரு டைம் தான் அது. ஆமா. அண்ட் ஆக்சுவலி அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஜேர்னி, பிகாஸ் அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆணி வேற அஸ்திவாரம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வந்தது? ஏன்னா வந்து நம்ம பாட்டு பாடணும், டைரக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும், அண்ட் திருப்பி வந்து கம்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? தனியாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் படிக்கும்போது இங்கெல்லாம் உங்களுக்கு காலேஜ் அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா, அவங்க குழந்தை இப்ப ஃபேன்ஸா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது எதனால வந்து டிஜே வந்து ரிமைனிங் சிங்கிள் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயமா கண்டினியூ பண்றீங்க? படத்துக்கே ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய சிங்கிள் விடுறா. சிங்கிள் அதெல்லாம் இல்ல, எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு நம்ம இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போலாம் அவசரப்படுறது இல்ல. இப்ப நீங்களே அவசரப்பட்டிருப்பீங்க, இவர அவசரம் இல்ல. நான் இது வரைக்கும் அவசரப்படல, இவங்க பட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா ஆமா அவசரப்படல, பட் ஆனா கொஞ்சம் எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றது. ஸோ மேரேஜ்ன்றது இன்னொரு ஸ்டெப் இல்ல இதுக்கு நம்ம. ஆனா அந்த ஆசைகள்லாம் இருக்கு. ஒரு பாட்டுல பாடிருப்பல எனக்கு ஒரு ஆசை. ஆமா, அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. அப்பா இவ்வளோ நாளாச்சு கேட்டுட்டு, பட் ஆனா இப்ப நான் கேட்டாலும் அதான் என்னால முடியாது அப்படின்றீங்க. ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்காக. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், நைஸ். அண்ட் இந்த மாதிரி தனித்தனியா இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் அடுத்து நாங்க கேட்கலாமா? இப்போ உன் பேர் என்ன ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர், நல்லா போச்சு. almost 2.2 million views now. Of course அந்த டைம்ல நம்ம இப்போ அபியங்கர் மாதிரி ஒரு 50 million பிளஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தோம். அப்போ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இப்ப இருக்கிற பசங்களுக்கு, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அப்பவே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி. எப்பவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆனஸ்ட்லி தே ஆர் ஸோ கிரேட், சூப்பர் டேலண்ட்ஸ். இந்த யங் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற லேபிள்ஸ் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கெல்லாம். ஸோ ஐம் செலிப்ரேட்டிங் தெம் அஸ் வெல். நானும் ஒரு பெரிய ஃபேன் தான். அவங்க கூட இப்போ என்னோட ஆல்பமில் ரீசெண்டாக வரப்போகிற ஆல்பம்ஸ் இபி, அதில் ஒரு 8 tracks இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சாங்ல சுப்லாஷினி பாடியிருக்காங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த சாங்ல வெங்காயம் இருக்காரு, அடுத்த சாங்ல பால் டப்பா. பேர்லாம் பாத்தியா? வெங்காயம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அமேசிங் டேலண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. சாய் வெங்கர், ரசல் கோலார். ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். பட் இந்த சீனியர் ஜூனியர்லாம் அந்த ஒர்க்லாம் நம்ம ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஃபாலோவர் நம்ம. So how he is still playing football and how he is still working along with the young generation is very inspiring. So அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஹா, பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க சொன்னோடதான் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க வந்து இந்த டிஜே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அதுதான் உங்களுடைய லைக் ஃபுல் நேமே அதுதான் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல வந்து இருக்கும். அது இனிஷியல்ஸ் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. லைக் அது எதனால வந்து அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க? அது உங்க பேரா? யா, அது ஆக்சுவலா ஸ்கூல்ல வச்ச பேரு. ஓகே. என் முழு பேர் வந்துட்டு டீச்சர்ஸால சொல்ல முடியாம என்ன பேர் கஷ்டப்பட்டாங்க. அவங்க டீச்சரே கஷ்டப்பட்டாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க என்ன பேர் வச்சிருக்காரு. விட்டுறமா? இல்ல செஜிந்தன். பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு மியூசிக் மாதிரி இருக்குங்க. டெட்டன்டன். ஆக்சுவலா அந்த பேர் யாருக்குமே இல்ல. அது உலகத்துல யாருக்குமே இல்ல. TEJEENTHAN. சொல்லு. TEJEENTHAN. டெட்டன்டன். டெட்டின்டனா? நிஜமா நான் வந்து அதை ப்ராசஸ் பண்ற கஷ்டம் தான் உண்மையிலே. டிஜே பெட்டர். இந்த முடிவை மாத்தாதீங்க. நானும் வைக்கல. கிளாஸ்ல வந்துட்டு டெய்லி இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுவாங்க, அட்டெண்டன்ஸ் போடணும்ல இப்போ சென்னையில ஸ்கூல்ல.
அந்த மாதிரி யூகேலயும் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போடணும். அது டீச்சர் தான் பேரை கூப்பிடுவாங்க. எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போகும். இப்போ அருணாச்சலம்ன்றதால ஏல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட பேர் தான் 2வது. அந்த பேர் எனக்கு தெரியும் எப்போ வரப்போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் பேர் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது நம்மளோடது தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உடனே வந்துட்டேன் நான் சொல்லிடுவேன். அங்கே எப்படி அதை கடத்த முடியும்ன்ட்டு, ஏன்னா அதுக்குள்ள அவங்க டீச்சர்ஸ் அதை சொல்ல வாரத்துக்கு முன்னாடி அவங்க ரியாக்ஷனை பார்த்துட்டு அப்போ புரிஞ்சிடும் கஷ்டம். I'm here, that's me. ஸோ ஒரு டைம்ல வந்துட்டு இப்படியே லூப்ல போயிட்டே இருந்துச்சு. திடீர்னுட்டு ஒரு குரல் பின்னாடி இருந்துட்டு just call him TJ. ஒரு பொண்ணு உடனே வச்சிருப்பீங்களா? ஒரு பையன் வச்சிருப்பியா? அதுக்கு பையன் கரெக்டா பேர் வைக்கணும்ல, அவன் வேற மாதிரி வச்சிருந்திருப்பான். பொண்ணுக்கு தோணி இருக்குல்ல, டிஜேன்னு அழகா இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். அவங்க தமிழ் கிடையாது. நீ சொல்லிடு. நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ் நல்ல பேர் வச்சிருக்கீங்க. வெரி குட். இங்கிலீஷ்ல சொல்லுப்பா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் ஜனனி, பிக் பாஸ்க்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்க மேல இருந்தது. இருந்தது. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ப்ராஜெக்ட்காக இல்ல இருக்குங்க. அதாவது அது முடிஞ்ச பல சீசன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அந்த டைம்ல வந்து ஏன்னா நிறைய பேர் பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி நிறைய அவங்களோட படங்கள் வந்து வரிசையா இருந்தது. சோ நீங்க வந்து வெயிட் பண்ணீங்களா இந்த மாதிரி கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு? எவ்வளவு ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்க? எவ்வளவுலாம் வந்து இல்ல இது வேண்டாம் அப்படின்னு பொலைட்டா ரிஜெக்ட் பண்ணீங்க? ஸ்டோரி வந்து இப்ப இவங்க நான் சொல்லும் போது சிரிப்பாங்க. எனக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த ரொம்ப இது தப்பா எல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்ல ஸ்டோரி. சில ஸ்டோரி வந்திருக்கு, பட் அதை எடுத்து நடிச்சுட்டு வீட்டை போக முடியாதுன்னா அதால அந்த கரெக்டான ஒரு ஸ்டோரி. லவ்வா இருந்தா கூட கொஞ்சம் நல்ல லவ்வா நல்ல பார்க்கும்போது ஃபேமிலியா போய் பார்க்கணும். என் படத்தை பார்க்கும்போது ஃபேமிலியா போகணும். அதுல நான் கொஞ்சம் கவனமா இருப்பேன். ஸோ அதால இந்த ஸ்டோரி வந்து அப்படிதான் இருக்கு. லவ்ன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி வந்து நம்பி போலாம். நீங்க பேசுறதுமே டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ஐயோ, அந்த படம் பார்த்தா கியூட்டா பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க இன்னும் நிறைய வந்து அந்த இலங்கை தமிழ்ல வந்து பேசுவாங்க. அது ஏன் குறைஞ்சிருச்சு? எதனால குறைஞ்சிருச்சுங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே மாட்டாங்க. அந்த கேரக்டராவே இருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடி எல்லாம் இப்ப பயம் பழம் நீங்க கலைச்சிருந்தீங்களா, பயக்க வேணான்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் தப்பாயிரும், அதால கொஞ்சம் பயம். அதுதான் பிக் பாஸ்ல நான் பார்க்கல அந்த சீசன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தான் இவங்க அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஜாலி. அது கொஞ்சம் இப்ப வெரி நைஸ் டு see that சைடு ஆஃப் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அமைதியாவே இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். எதனால? எதுக்குன்னா எனக்கு அதுக்காக கேட்காதீங்க. டைரக்டர் கிட்ட திமிரு பிடிச்சு போனாங்க. ஐயோ, நாங்க பேசிட்டு இருப்போம். பேசுவீங்களா? நான் கேட்டேன். அப்படி பாத்தீங்களா? இப்ப வருது. அதிகமா பேசுறீங்க இல்லங்க. யார் கமெண்ட்ஸ்? ஆனா உண்மையிலேயே நல்ல பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த of course 22 days ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள நம்ம படத்தையும் முடிச்சு கொடுக்கணும். அந்த ஃபோக்கஸ் வேணும். டைம் ஸ்பேஸ் கிடைக்கல நமக்கு பழகிறதுக்கு. பட் படம் முடிச்சு இப்ப இந்த ப்ரொமோஷன்ல தான் ஒழுங்கா பேசுவாங்க. அந்த கேரக்டராவே இருந்தாங்க அந்த படத்துல. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்க வந்து தனுஷ் கூடயும் ஆக்ட் பண்ணிட்டீங்க, எஸ்டிஆர் கூடயும் ஆக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டு பேருமே வந்து அகைன் அந்த ஒரு ரா இன்டென்ஸான ஒரு கதைகளை வந்து இப்ப சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல லைக் ராவான ஃபைட்ஸ் வந்து தனுஷ் மாதிரியும், ஒரு லைட்டா ரொமான்ஸ் பாயா வந்துட்டு சிம்பு மாதிரியும் உங்களுக்கான கதைகளும் வந்து அமையுது இல்லையா? சோ ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு பேரோடையும் ரொம்ப க்ளோஸா இருக்கும். லைக் ஒரு நல்ல டு கெட் டு நோ தெம் ஃபர்தர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு சிம்பு அண்ணா முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் அ ஸ்டூடெண்ட். தனுஷ் சார் வந்துட்டு தனுஷ் அப்பா சிவசாமி, அவர் மட்டும் இல்லை, நம்ம சிதம்பரம், மஞ்சுமா எல்லாருமே ஒரு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண பீரியட்ஸ்லாம் மறக்கவே முடியாது. அவர் தனுஷ்ன்றதே நான் மறந்து போய் தான் நம்ம பழகினதெல்லாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. பட் அகைன் சிம்புவனா வீட்டில் பார்த்துருக்கேன், இவரும் வீட்டில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி சினிமான்னு வரும்போது ரெண்டு பேரோட ஃபேனும் தான். லைக் போத் ஆர் வெரி இன்ஸ்பைரிங். அவங்க சூஸ் பண்ணுற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், உங்களோட டான்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், லுக்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூட்
they both fire. அந்த டைனமிக்கல் பிரசன்ஸ் ரொம்ப ரசிப்பேன். ஒன் டேக் அவே ஆஸ் அன் ஆக்டர் இல்லைன்னா ஒரு ஆஸ் அன் பர்சன் 2 டேக் அவே வச்சுக்கலாம். 2 பேர்கிட்ட இருந்தோம். எப்படி சொல்றது, both performers தான். மேபி as a person நீங்க சொல்லலாம். அவர் தனுஷ் சார் கிட்ட இருந்து மேபி அவரோட டைம் அண்ட் டெடிகேஷன். டெஃபினெட்லி. இப்போ இப்படி சொன்னா சிம்பு கிட்ட அது இல்லையா? நான் ஆக்சுவலா சிம்பு நான் ஃபேன். நானும் தான். தனுஷ் சார் கூட நடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் தனுஷ் சாருக்கே தெரியும் நான் சிம்பு நான். he comes first for me. So சிம்பு அண்ணா கிட்ட என்ன எடுத்துப்பேன்னா அவரோட his smile and his charisma, his energy is beautiful. I love it. அது சொல்லும்போது அந்த ஸ்மைல் நைஸ். எப்பவுமே சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டு பேரும் சிங்கர்ஸ், 2 பேரும் ரைட்டர்ஸ், both are very similar. Both are very similar to work with. பட் டிஃப்ரெண்டான ஒருத்தர்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார், தளபதி சார். அந்த அடுத்து அவங்ககிட்ட வரும். நீங்க 2 பேர்கிட்டயுமே கேட்கலாம். இல்ல ஆப்வியஸா வந்து கேட்கலாம். பட் என்னன்னா உங்களை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. லோக்கில வந்து அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எப்படி சொல்றது அன்கிளியர் ஒரு மாதிரி பிக்சலேட்டட் ஒரு போட்டோ போட்டு எல்லாம் வந்து அந்த படத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் ஒர்க்கிங் லைக் அந்த ஒரு ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு? அப்பே கேட்டிருக்கணும். பட் இருந்தாலும் இல்ல, எனக்கு அது பெஸ்ட் மூவி தான். எனக்கு உண்மையா அவ்வளோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். எனக்கு சினிமாண்டாலே என்னன்னு தெரியாது. எப்படி போய் நடிச்சு ஆக்களோட எப்படி பேசுற எல்லாம் தெரியாது. நான் பேசுறதுக்கு எனக்கு பயம், எனக்கு தப்பா அது நான் நிறைய டைம் யோசிப்பேன். நம்ம ஒருத்தங்களை இப்ப விஜய் சாரா இருந்தா கூட அவர் எனக்கு சரியா பிடிக்கும். ஆனா நான் போயிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னதான் ஃபேன்ஸா இருந்தாலும் அவரு தப்பா நினைக்க கூடாதுல்ல. அப்ப நான் அதற்காகவே பேசாமே இருப்பேன். ஆனா வந்து அவரு வந்து அப்படி இல்லை. அவருக்கு புரிஞ்சிட்டோ என்னவோ தெரியல. அதுக்காக அவரை வந்து என்ன செய்வாருன்னா அடிக்கடி வந்து கேட்பாரு, என்னம்மா ஓகேவா என்னம்மா எப்ப பார்த்தாலும் சைலண்டாவே இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், சார் உங்களை விட கொஞ்சம் கம்மிதான் அப்படின்னு. அவரு சொல்லுவார், நாமளே இந்த மாதிரி இருக்கிறோம் நீங்களுமாதான் கேட்பாரு. அவரும் அப்படிதான் வந்து அப்படியே இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. பக்கத்துல நான் கேட்பேன், நீங்க ஏதாச்சும் பேசுங்க சார். நான் என்னத்தம்மா பேசுற? அப்ப நான் எனக்கு ஜாலியா இருக்கும். அப்பாடியோ நம்மள மாதிரி ஒருத்தரா அப்படின்ற மாதிரி. லியோலயும் அப்படிதான் நடிக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் லோகியானா என்ன சொன்னாருன்னா, ஜனனி வெளியில தெரிய வேணாம் இப்போதைக்கு, அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாரு. அது ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தா தானே அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப வந்து ஓகே நான் சொல்லிட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுதான். அப்ப நிறைய பேர் என்னட்டு கேட்பாங்க, நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து தெரியாத மாதிரியே தெரியல, வரும்போது பாருங்க அப்படிதான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மூவி. ஆனா எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் மூவி எல்லாம் பயந்துட்டு தான் உள்ள போவேன். அது ஒண்ணு, அது மட்டும் ஞாபகம் இருக்கு, அப்படியே பயத்தோடயே போவேன். அண்ட் இப்ப உங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் கலாய்ச்சும் போது எனக்கு அந்த கொஸ்டின் வந்து நடுவுல வந்துச்சு. அதாவது நீங்க வந்து இப்ப கருப்புலயும் இருக்கீங்க, கலாய்க்கல இல்லையா, கருப்பு படத்துலயும் அடுத்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? படம் ஐயோ இருக்குதான், நடிச்சிருக்கேன். நீங்க தான் இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க. நான் சொன்னதுக்கு எல்லாம் பொறுப்பு இவர் தான். இருக்கு. சூப்பர். ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்ல? இல்ல எனக்கே தெரியல. சூர்யா சார் டைரக்ட் பண்ணிருக்காரு, அவரு நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தது. இதே மாதிரி உங்களுடைய படமும் வந்து லவ் அண்ட் லாஃப்டர் நிறைஞ்ச ஒரு படமா அண்ட் நிறைய விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படமா வந்து இது வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. நன்றி.